கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய தினம் கற்புடையார் வட்டம் என்ற இந்த பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய நாமெல்லாம் காலம் காலமாக கற்புடையார் பள்ளி என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் ஈமானில் அந்த வளாகத்திலே அடங்கி இருக்கக்கூடிய சையதுனா ஹதரத் சையத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதத்துனா ஹதீஜா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய உரூஸ் முபாரக்கை முன்னிட்டு இந்த புனித தலத்திலே நாம் குழுமியிருக்கிறோம். இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக, நம் இதயங்களை பரிசுத்தப்படுத்துவானாக, ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்தருள் பாலிப்பானாக. கொடிய நோய் நொம்பலங்களிலிருந்தும் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் சந்ததிகளையும் காப்பாற்றுவானாக. நம் மக்களை நம் கண்ணின் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பானாக. வாழும் காலமெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையிலே உறுதியாக நின்று வாழ்ந்து கண்மணியாம் பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு சுவன பூங்காவிலே அவர்களது காலடியிலே அமர்ந்து எல்லாவற்றுக்கு மேலாக வல்ல அல்லாஹ்வினுடைய திரு காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் பாக்கியமாக்கி வைப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய இந்த உரூஸ் முபாரக்கில் காயல் நகர வழிமார்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த உரை இன்ஷா அல்லாஹ் அமைய இருக்கிறது. பொதுவாகவே வலிமார்கள் என்பவர்கள் கியாமத்து வரை தோன்றுவார்கள். அந்த பாபு, அந்த வாசல் அடைபடவில்லை. நுபுவத்தினுடைய வாசல் அடைபட்டு விட்டது. இனிமேல் நபிமார்கள் வரப்போவதில்லை. வானிலிருந்து இறங்கும் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட தங்களுடைய ஷரியத்தை இந்த மக்களுக்கு போதிக்காமல் ஷரியத்தே முஹம்மதியா, நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அற்புதமான ஷரியத்தை பின்பற்றியே மக்களுக்கு போதனை செய்வார்கள், மக்களை வழிநடத்துவார்கள். ஆனால் அவுலியாக்கள் என்பவர்கள் தொடர்ந்து எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டிருப்பார்கள். இது குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சமயம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவுலியாக்களாக ஆகுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள முடியுமா என்றால் முடியும். ஒரு நபியாக வருவதற்கான முயற்சி முந்திய காலத்திலும் யாரும் செய்ய முடியாது. முந்திய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் நபிமார்கள் வந்தாங்கல்ல, அப்போ அவர்களுடைய காலத்திலே நான் நபியாக வரணும் அப்படின்னு யாரும் முயற்சிலாம் செய்ய முடியாது. இறைநேசராக ஆக வேண்டும் என்று முயற்சி செய்யலாம். அது அன்றும் செய்ய முடியும், இன்றும் செய்ய முடியும். அதற்கான வழிமுறைகளை குர்ஆனும் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்மணி நாயகத்தினுடைய அருள் போதனைகளும் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த வகையிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்லுவான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் ஜெயம் பெற்றார், அவர் பாக்கியம் அடைவார். இதயத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல.
நஃப்ஸோடு போராடுவது என்பது ஒரு கடினமான விஷயம். அதை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு குதிரை கொம்பு என்று கூட சொல்லலாம். அப்படி நஃப்ஸை கட்டுப்படுத்தி ஷைத்தானை தூராக்கி மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர்கள் தான் அவுலியாக்கள், வலிமார்கள். அப்போதுதான் இறைவனுடைய நேசமும் இறைவனுடைய நெருக்கமும் கிடைக்கும். மனசு எதெல்லாம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் எதிர்க்கணும். மனது எதையெல்லாம், நஃப்ஸ் எதையெல்லாம் போதிக்கிறதோ அதையெல்லாம் தூராக்கணும். அப்படி செயல்படும் பொழுதுதான் ஒரு மனிதன் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகிறான், இறை நேசராக மாறுகிறான். ஆனால் நஃப்ஸ் என்பது நம்முடைய இருந்து கொண்டிருக்கக்கூடியது. ஷைத்தானும் நம்முடைய இரத்த நாளங்களில் சுழன்று கொண்டிருக்கிறான். இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத் தமி மினல் இன்சான். ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களிலே கலந்து ஓடுகிறான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இரத்தத்திலேயே ஊறி போன ஒரு விஷயம் அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் அவனை மாற்ற முடியாது. ஒரு காரியத்தை அவன் செய்யறான், அதை அப்படிதான் செஞ்சுட்டு இருப்பான், இரத்தத்தில் ஊறிடுச்சு. நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், அது இரத்தத்தோடு கலந்து விட்டால் அந்த காரியத்தை தூரப்படுத்துவது என்பது கடினம். அப்போ ஒரு ஷைத்தான் நம்முடைய இரத்தத்தோடு கலந்து ஓடுகிறான் என்றால் அவனை தூரப்படுத்துவது என்பது அவ்வளவு லேசான ஒரு விஷயம் அல்ல. நாம் ஷைத்தானினுடைய அந்த தூண்டுதலுக்கு உட்படுகிறோம். சில விஷயங்களை நல்லது மாதிரி சொல்லுவான், நல்லது மாதிரி கொண்டு வந்து சமுதாயத்தை பிரிச்சிடுவான். அவன் நல்லதானே சொல்றான், அவன் சரியா தானே சொல்றான் என்றெல்லாம் நினைத்து கொண்டு மனிதர்களிடமிருந்து, நல்லவர்களிடமிருந்து, சகோதரர்களிடமிருந்து தங்களை பிரித்துக் கொள்வார்கள். பேசுறதை குறைச்சிருவாங்க, உறவை குறைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் ஷைத்தானுக்கு ரொம்ப பிரியமானது. ஏனெனில் அவன் சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அவன் வாதிடுகிறான். உனக்கென்று அடியார்கள் இருக்கிறாங்க, நான் அந்த அடியார்களை எப்படி வழிகெடுப்பேன் தெரியுமா? நேர் வழியில் நின்று கொண்டு வழிகெடுப்பேன். அப்ப நேர் வழியில் தான் வந்து நிற்கிறான். நின்றுகிட்டு பாரு, இதான் நேர் வழி, இதான் கரெக்ட், இதான் சரி என்று சொல்லி நான் என்ன செய்வேன்? வழிகெடுப்பேன் என்கிறான். இன்னைக்கு நிறைய அது நடந்துகிட்டு இருக்கு. மக்களும் அறியாமையிலே வீழ்ந்து சமூகத்திலே பிளவுபட்டு போய் இருக்கிறார்கள். இப்ப இந்த பிளவு என்பது ஷைத்தானுக்கு ரொம்ப பிரியமானது, அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது. ஆனால் வலிமார்களாக இருக்கக்கூடிய நாதாக்கள் இது போன்ற போதனைகளை தூக்கி எறிந்து விடுவார்கள். கிஞ்சிற்றும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அந்த போதனை நற்போதனை மாதிரி தெரியும், ஆனால் அவர்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க. நல்ல வழி மாதிரி தெரியும், அவர்கள் கபூல் செய்ய மாட்டார்கள். இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் வரலாறுகளிலும் ஹதீதுகளிலும் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, அப்படி இதயத்தோடு போராடி நஃப்ஸ் சொல்லுவதை எதிர்த்து வென்று மக்களை நேர்வழியின் பால் அழைத்து உதுஉ பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, நேர்வழியில் எப்படி அழைக்கணும் அல்லாஹ் சொல்லி தர்றான். ஒரு மக்களை நீ நேர்வழியில் அழைக்கிறாயா, எப்படி அழைக்க வேண்டும்? உதுஉ பில் ஹிக்மா, முதலாவது ஹிக்மத் இருக்க வேண்டும். இரண்டாவது வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய உபதேசமாக இருக்கணும். காட்டுத்தனமாக பேசி விரட்டி விடாதே. வலாத்து நஃபிருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களை சமூகத்திலிருந்து பிரிக்காதே, விரட்டாதே. எல்லாமல்ல ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நாயகமே
அல்லாஹ்வுடைய கருணையால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால் மிக கருணையோடும் மிக மென்மையாகவும் நடந்து கொள்கிறீர்கள். அந்த எதிரிகளிடத்திலே கடுமையாக நடப்பதில்லை. ஒலோ குந்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக். நீங்கள் கடினமாக நடந்து கொள்வீர்களே ஆனால் அவங்ககிட்ட ஒரு தவறு இருக்குது, ஒரு தப்பு இருக்குது, அதை மென்மையாக நீங்கள் அணுகுகிறீர்கள். நீங்கள் கடினமாக நடந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை விட்டும் அவர்கள் விரண்டு ஓடி விடுவார்கள். ஆனால் நீங்கள் அப்படி நடக்க இல்லை. எல்லாரையும் அழகான முறையில் அரவணைத்து எல்லாரும் சொர்க்கம் போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். யாரையும் நீங்கள் திட்டக்கூடியவர்களாக ஏசக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நான் லஆனாக அனுப்பப்படவில்லை, சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை, யாரையும் ஏசுபவனாக அனுப்பப்படவில்லை, திட்டுபவனாக அனுப்பப்படவில்லைங்கிறாங்க தன்னை குறித்து. அப்படிப்பட்ட ஒரு வழியை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தவர்கள் தான் அவுலியாக்கள். இத்தகைய அவுலியாக்கள் இன்றைய உலகத்திலே எல்லா திக்குகளிலும் இருக்கிறார்கள். ஃபீ புல்தானின் ஷத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவர்கள் உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் அவர்கள் இருப்பார்கள். இந்த பகுதியில் அந்த பகுதியிலாம் கிடையாது, எல்லா பகுதிகளிலும் இருப்பாங்க. ஆனால் சிரியாவை குறித்து சொல்லும் பொழுது அங்கே அதிகமாக இருப்பாங்க. ஷாம் என்று சொல்லக்கூடிய சிரியா, அந்த சிரியாவை சார்ந்த பகுதிகளிலே அவுலியாக்கள் மிக அதிகமாக இருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்புகிறார்கள். இந்த அடிப்படையில் நம்முடைய ஊரை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான அவுலியாக்கள் இந்த மண்ணிலே அடங்கி இருக்கிறாங்க. சஹாபிகள் அடங்கி இருப்பதாகவும் வரலாறு இருக்கிறது. நம்முடைய மிகப்பெரிய சரித்திர ஆய்வாளர், நம்முடைய ஊரினுடைய ஆய்வை மேற்கொண்டிருந்த மர்ஹூம் டாக்டர் ஆர்.எஸ். அப்துல் லத்தீப் ஹாஜியார் அவர்களுடைய ஆய்விலே பல விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். அவங்ககிட்ட நேரம் நம்ம பேசும் பொழுது சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடற்கரை பகுதி, குறிப்பாக இந்த கற்புடையார் வட்டத்திலே பல சஹாபிகள் அடங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா என்றால் நிறைவான முகாந்திரம் இருக்கிறது. நீங்க ஆய்வு மையம் பக்கத்தில் தான் இருக்கு. அதற்கான முகாந்திரங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த சஹாபிகளினுடைய அந்த மக்பராக்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை. இந்த இடத்தை இப்ப இன்னைக்கு பல வீடுகள் இங்க வந்துருச்சு, எங்க பார்த்தாலும் வெளிச்சம் ஆயிடுச்சு. சுற்றி வர அந்த பள்ளியை சுற்றி அந்த பரக்கத்தில் வீடுகள் நிறைய வந்துருச்சு. ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக நாம் சென்றால் இங்கே வீடுகள்லாம் பெருசாக இல்லை. ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக நாம் பார்க்குறோம். நாமளும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுக்கக்கூடிய காலங்களில் எல்லாம் இந்த பள்ளி எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும். வீடுகள் எல்லாம் பெரும்பாலும் இருக்காது. ஆனால் அன்றைய காலத்தில் இந்த பள்ளி இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய வீடுகள் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு சில நோய்கள் ஏற்பட்டு மக்கள் நிறைய ஷஹீதாயிட்டாங்க. ஏன்னா இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்முடைய முகுதும்பள்ளி, காட்டு முகுதும்பள்ளி இருக்கிறது இல்லையா, அது வரைக்கும் நம்முடைய ஊருடைய வீடுகள் இருந்திருக்கிறது. அந்த நிலங்கள்லாம் இருக்கா இல்லையா, பார்த்தீங்களா இல்லையா, எப்படி வருது என்று சொன்னால் அங்கே வரைக்கும் நம்முடைய வீடுகள் இருந்தது. சில உலமாக்கள், மூத்த உலமாக்கள் பேசுவதற்கு நான் கேட்டிருக்கிறேன். நம்முடைய பெரிய பள்ளியில் இருந்து ஒரு சேவல் வீட்டிலே தாவி தாவி சென்றால் அது அப்படியே தாவி நேரம் மூதும்பள்ளி வரைக்கும் போகுமா. அந்த அளவுக்கு தொடராக வீடு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் தாவூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் காலரா ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் ஷஹீதாயிட்டாங்க. தாவூன் என்று சொல்லக்கூடிய காலரால மௌத்தானா அவங்களுக்கு ஷஹீத் என்று பெயர் ஹதீஸில் இருக்கு. நாம் அதே மாதிரி கடந்த காலத்தில் இதை பார்த்திருக்கிறோம். சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அவர்கள் ஒரு யுத்த களத்திற்கு சென்றிருந்த பொழுது இந்த தாவூன் என்று சொல்லக்கூடிய இந்த காலரா ஏற்பட்டு சஹாபிகள், தாபியீன்கள், உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலம், சஹாபிகள் தாபியீன்களுடைய எண்ணிக்கையில் 10,000 பேர் மௌத்தானாங்க, ஷஹீதானாங்க. அந்த படையிலேயே 10,000 பேர் ஷஹீதா இருக்கிறாங்க.
அதில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மகனாரும் ஜோர்டான் பகுதி அது. அது மாதிரி நம்ம ஊரில் விரிவான ஊராகத்தான் ஒரு காலத்தில் இருந்திருக்கு, அங்கே வரைக்கும் இருந்துக்கு. இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். அது வேறு வேறு பக்கங்களில் நம்முடைய ஊர் விரிந்து சென்றிருக்கிறது. அன்று அங்கு வரைக்கும் இருந்திருக்கிறது. அதே மாதிரி அந்த பகுதிகளில் எல்லாம் நிறைய நாதாக்கள் அடங்கி இருக்கிறாங்க. சில இடங்கள் மட்டும் நமக்கு தெரியுது. இப்போ மோதும்பலை எடுத்துக்கிட்டா மோதும் நாதாக்கள் அதோ அவங்களோட அடங்கி இருக்கக்கூடியவங்க, பாலப்பா சீனியப்பா என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பார்க்குறோம். ஆனால் அங்கே அது மட்டுமல்ல, நிறைய ஷஹீதுகள் அங்கே இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த பகுதிகளிலே நிறைய சஹாபிகள் அடங்கி இருக்கிறாங்க. அவுலியாக்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரஜாவில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. நுகபா என்று சொல்லக்கூடியவர்கள், நுஜபா என்று சொல்லக்கூடியவர்கள், குரபா என்று சொல்லக்கூடியவர்கள், அபுதால் என்று சொல்லக்கூடியவர்கள், அஹியார் என்று சொல்லக்கூடியவர்கள், அக்தாப் என்று சொல்லக்கூடியவர்கள், முக்தார் என்று சொல்லக்கூடியவர்கள், குத்துபு கௌது என்று சொல்லக்கூடிய பல தரப்பு அவுலியாக்கள் இருக்கிறாங்க. இதில் எல்லா அவுலியாக்களும் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த மண்ணை தேர்வு செய்வதற்காக, அதாவது அப்பாசியா ஃபாத்திமியா பிரச்சனைகள் அரபுகத்திலே நடந்த பொழுது அங்கே சாதாத்துமார்களும் சித்திகீன்களும் இருக்க முடியாத, வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு, குறிப்பாக உலமாக்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில், தாபியினுடைய காலம், அது பிரச்சனை ஏற்பட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன செய்தார்கள், அந்த ஊரில் இருந்து புறப்பட்டாங்க. பல பகுதிகளிலும் புறப்பட்டாங்க. குறிப்பாக ஈஜிப்டில் இருந்தும் புறப்பட்டார்கள் சாதாத்மார்களும் சித்திக்குகளும். உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கு சென்றாங்க. அப்படி சென்றவர்களில் ஒரு பகுதியினர் இந்த காயல் பழத்துக்கு வந்தாங்க, சாதாத்துகளும் சித்திக்குகளும். இதில் பெரும்பாலானவர்கள் சித்திக்குகளும் இருந்தாங்க. சித்திக் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வம்சத்தில் வரக்கூடிய பிள்ளைகள். அப்ப இங்க வந்து இறங்குவதற்கு முன்பாக அவர்கள் தேர்வு செய்த இடம், அவர்கள் பழைய காயில தேர்வு செஞ்சாங்க. அங்கதான் போய் முதல்ல இறங்கினாங்க. அங்க இறங்கி மண் டெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு தானே மண் டெஸ்ட் பண்றாங்க, பார்க்கலாம் மண் சரியா இருக்குமா வீடு கட்டுறது கொள்றது. அன்னைக்கே அவர்கள் மண் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படிங்கிறத சொல்றோம். அதற்கு பிறகு அந்த இடம் சரியில்லை என்று நினைத்து அங்கிருந்து புறப்பட்டு இந்த பகுதியில் வந்து இறங்கினான். இந்த மண்ணை அவர்கள் டெஸ்ட் பண்ணும் பொழுது இது அவர்களுக்கு மிக பொருத்தமான மண்ணாக இருந்து இங்கேயே குடியேறினாங்க. அதுக்கு முன்னாலேயே முஸ்லிம்கள் இங்கே வந்துட்டாங்க, சாபிகள்லாம் வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் தாபியினுடைய காலத்தினுடைய பேசுறேன். பெருவாரியாக குடியேற்றம் என்பது நடைபெற்றது தாபியினுடைய காலத்தில் தான். அப்ப அவர்கள் வந்துதான் இங்க என்ன செஞ்சாங்க, பெரும்பாலும் குடியேறினார்கள். தாபியின்கள் தாபியினுடைய காலம் அது. இந்த மண்ணை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கடற்கரையிலே வந்து ஒரு மண்ணை ஒரு குழியை தோண்டினாங்க. இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம், நம்ம விளையாட்டு பிள்ளைகள்லாம் தோண்டுதா இல்லையா, குழி தோண்டி அது எது வீடுலாம் கட்டுறாங்க, விளையாடுறாங்க இல்லையா, அதை மாதிரி ஒரு குழியை தோண்டிட்டு திருப்பி அந்த மண்ணை குழியிலேயே போடுவாங்க. நீங்கள் இதை ஒவ்வொரு ஊர்லையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சில ஊர்களில் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த மண் போட்ட மண் சரியா இருக்கும், திருப்பி அப்படி போட்டுட்டீங்கன்னா அந்த மண் சரியா இருக்கும், அந்த குழியை மூடிடும். சில ஊர்களில் தோண்டிய மண்ணை உள்ள போட்டாலும் காணாது, கேட்காது. நீங்க வேண்டுமான சில ஊர்களிலே ஜனாசாவை அடக்குவதற்கு என்ன செய்வார்கள் என்றால், ஜனாசா குழி தோண்டியதோடு ஒரு வண்டி மண்ணையும் சொல்லிடுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன் சில ஊர்கள், அந்த ஊர் பெயர்களை குறிப்பிட இல்லை, அந்த ஊர்களில் ஒரு வண்டி மண் சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு குழியை தோண்டியாச்சு, ஜனாசாவுடைய குழியை தோண்டியாச்சு, அதில் ஜனாசா வச்சாச்சு, மேலே கட்டையை போட்டாச்சு. அப்போ அந்த இடம் பூரா கேப் தானே, மணல் எடுக்கப்பட்டு தானே இருக்கு. அந்த மணல் என்ன செய்யணும், மிஞ்சணுமா இல்லையா? மிஞ்சாது. மிஞ்சாதுங்கிறது மட்டும் இல்லை, வண்டி மண்ணையும் போட்டு தான் அதை நிரப்புவாங்க. ஆனால் சில ஊர்கள் இருக்கிறது, அது மண்ணை எடுத்து போட்டால் மிஞ்சும், சும்மாவா மிஞ்சும். நம்ம ஊர் அப்படி மிஞ்சிச்சு. தபர்ருக்குடைய ஊரு என்று தான் இங்க குடியேறினாங்க. இப்ப நம்முடைய ஆபாக்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து இங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, குடியேறி இருக்கிறார்கள் என்பதை
இதன் வாயிலாக நாம் இங்கே குறிப்பிடுகிறோம். நாம் அறிந்தவரை எத்தனையோ ஒலிமார்கள் இங்கே இருக்கிறாங்க. இப்போ நம்ம அறிஞ்சிருக்கக்கூடிய ஒலிமார்கள் எடுத்துக்கிட்டா பெரிய ஷம்சுதீன் ஒலியுல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி சின்ன ஷம்சுதீன் ஒலியுல்லா இருக்கிறாங்க. அவங்க வாப்பா சுலைமான் ஒலியுல்லா இருக்கிறாங்க. அவங்களுடைய சகோதரர் சாம் ஷாபுதீன் ஒலியுல்லா இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் ஒலியுல்லா இருக்கிறாங்க. தக்கா சாஹிப் அப்பா இருக்கிறாங்க. அவங்களுடைய வாப்பா உமர் ஒலியுல்லா இருக்கிறாங்க. பெரிய முத்து வாப்பா, சின்ன முத்து வாப்பா, பெரிய லப்பப்பா, சின்ன லப்பப்பா, காசிமுலவர் நாயகம், பேர் முகமது மஜீது ஒலியுல்லா, ஷாலார் மரைக்கார் என்று பல்வேறு அவுலியாக்களை பார்க்கிறோம். இந்த இடத்திலேயே நாம் கொண்டாடக்கூடிய சென்று நாயகம், சென்று ஆலிம் ரஹிமஹுல்லா போன்ற பெருமக்கள் எல்லாம் அவுலியாக்கள்லாம் இருக்கிறாங்க. நாம் அறியாத பல்வேறு அவுலியாக்கள் இந்த மண்ணிலே அடங்கி இருக்கிறாங்க. லட்சத்தை தாண்டியது என்று குறிப்பிடுகிறார்கள். குதுபு ஜமான் ஷேக் அப்துல் காதிர் தக்கா சாஹிப் ஒலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இயம்பும் போது முகுதும் பள்ளியிலே, முகுந்தல் இருக்கக்கூடிய முகுதும் பள்ளியிலே பல்லாயிரக்கணக்கான அவுலியாக்கள் அடங்கி இருக்கிறதா அந்த மையவாடிகளே, முகுதும்பள்ளி மையவாடிகள் பல்லாயிரக்கணக்கான அவுலியாக்கள் அடங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இதே மாதிரி பெரிய பள்ளி மையவாடியிலும் பல்லாயிரக்கணக்கான அவுலியாக்கள் அடங்கி இருக்கிறாங்க. எனவே இது அவுலியாக்களினுடைய பூமியாக இது திகழ்கிறது, நாதாக்களினுடைய பூமி அது. இதே மாதிரி மஹ்மூத் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சித்திகி என்று அடங்கி இருக்கிறாங்க. அப்ப இவங்க எங்க அடங்கி இருக்கிறாங்க? இவங்களோட பெரிய கராமாத்து உள்ளவர்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே சில சின்ன குறிப்புகள் தான் பார்க்க முடிகிறது, பெரிய செய்திகளை பார்க்க முடியல. இப்ப இந்த மஹ்மூத் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நம்முடைய பெரிய பள்ளியிலே மெஹராபுக்கு நேராக ஏறக்குறைய ஒரு 15-20 அடியில் அடங்கி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அவர்களுக்கு கந்தூரியெல்லாம் நடந்திருக்கு, அந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்போ கந்தூரி நம்ம நடத்துறதா இருந்தால் 365 நாள் நடத்தணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 அவுலியாக்களுக்காக நடத்த வேண்டியது இருக்கும். அந்த அளவிற்கு இந்த மண்ணிலே நாதாக்கள் அடங்கி இருக்கிறார்கள். இதை ஏன் நான் இங்கே இந்த மஹ்மூத் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சது இல்லை, தெரியாத வலிமார்களை பற்றி 1-2 சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பம் எனக்கு இருக்கிறது. இந்த வலிமார்களிலே தஸர்ருஃபாத் உடையவர்கள் என்று இருக்கிறாங்க. தஸர்ருஃபாத் என்று சொன்னால் இடம்பெயர்தல். அவங்களுடைய கபரை விட்டு அவங்க வெளியில போவாங்க. சில அவுலியாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தஸர்ருஃபாத் இல்லை, அவங்க அதே இடத்துல இருப்பாங்க. நம்முடைய ஆபாக்கள் ஒரு அழகான காரியத்தை செய்திருக்கிறாங்க பாருங்க. எல்லாமே ரொம்ப தூர நோக்கோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள். எந்த நாளில் வஃபாத்தானார்களோ அந்த நாளில் உருஸ் கந்தூரி. நம்ம பொதுவா இப்ப இங்க அடங்கி இருக்கிறாங்க நாதாக்கள், 2 நாதாக்கள் அவங்களுடைய கந்தூரி நடத்துறோம். சித்திகன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, கதீஜா பீவி நாயகம் ரலியல்லாஹு தஆலா நடக்கிறோம். பல தடவை நம்ம ஜியாரத்துக்கு மற்ற நாட்களில் நம்ம வருகிறோம். ஆனால் இன்றைக்கு வருவது போன்று மற்ற ஆட்கள் வருவாங்களா? வரமாட்டாங்க. கந்தூரின்னா தனி ஒரு விசேஷம் தானே. எந்த கந்தூரியாக இருந்தாலும், அது எந்த ஊரில் இருந்தாலும், அந்த நாளில் தான் அதிகமான மக்கள் வந்து ஜியாரத்து செய்வாங்க. அப்ப அவர்கள் வஃபாத்தான அன்னைக்கு தான் அந்த உருசு என்று சொல்லக்கூடிய கந்தூரி தினத்தை ஏற்படுத்துறாங்க. ஏன் அப்படி என்றால், இந்த தஸர்ருஃபாத் உடையவர்கள், இடம்பெயர்தல், ஒரு கபர்ல இருந்து வெளியில போறது, இன்னொரு கபரில் உள்ளவர்களை சந்திக்கிறது, அல்லது ஹயாத்தாக இருக்கக்கூடிய அவுலியாக்களை சந்திக்கிறது, அது தனி ஒரு உலகம். அதை ஏற்கிறவங்க ஏற்கட்டும், ஏற்காதவங்க போட்டுட்டோம், அதை பத்திலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க புறக்கணித்தாலும் பிரச்சனை இல்லை, இயல்பா உள்ளது. இப்னுல் கையம் அவர்கள் இந்த ரூஹை குறித்து அற்புதமாக எழுதுவார்கள். இந்த ரூஹ் எல்லாம் என்ன செய்கிறது, எப்படி அவதானிக்கிறது என்பதை பற்றி எல்லாம் எழுதுறாங்க. ரூஹ்னு ஒரு கிதாபை எழுதி இருக்கிறாங்க. இந்த இப்னுல் கையம் யாரு ரஹிமஹுல்லா என்று கேட்டால் ஒரு ஆச்சரியமானது, மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திய இப்னு தைமியாவுடைய பிரதானமான மாணவர் அவங்க. ஆனால் அவரோட கொள்கையில் இவங்க இல்லை. அவங்க தான் இந்த ரூஹை குறித்து அற்புதமான ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இந்த தஸர்ருஃபாத் உண்டு,
கபர்களில் இருந்து வெளியிலே செல்லுவார்கள், அவர்கள் உறவுகளை சந்திப்பார்கள் என்பது போன்ற கருத்தை எல்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இந்த தஸர்ருஃபாத் என்று சொல்லக்கூடிய இடம்பெயர்தல் என்ற அந்த ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய அவுலியாக்கள் தாங்கள் வஃபாத்தான அன்றைய தினத்தில் வேற எங்கேயும் செல்ல மாட்டாங்க, தங்களுடைய கபர் ஷரீஃபை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அப்ப எல்லாரும் ஜியாரத்துக்கு வரும்போது அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? மற்ற நாள் அந்த தஸர்ருஃபாத் உடையவர்கள் அல்ல என்றால் அந்த இடத்துல இருப்பாங்க. தஸர்ருஃபாத் உடையவர்களாக இருந்தால் நம்ம வர்றோம், ஜியாரத் செய்கிறோம், அங்கே இருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கவும் செய்யலாம், அல்லது வெளியூருக்கு போயிருக்கலாம், வேற யாரையாவது என்ன செஞ்சுக்கலாம், அவுலியாக்களை சந்திக்க போயிருக்கலாம். அல்லாஹ் அவர்களுக்கு சில இதுகளை கொடுத்துருப்பான். இந்த பூமியிலேயே மதீனத்துல் அவுலியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அவுலியாக்களுக்கான சிட்டி. அந்த ஊர் அல்லாஹ் ஆச்சரியமாக்கி வைத்திருக்கிறான். இதான் தஸவ்வுஃபுடைய செய்திகள். இது நான் அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது ஏற்பவர்களுக்கானது மட்டும். ஏற்காதவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்காலாம் ஒன்றும் வற்புறுத்த போறதில்லை, ஏற்காட்டா என்ன போயிட்டு போ. அப்போ மதீனத்துல் அவுலியா என்பது இந்த உலகத்திலே ஒரு இடம். இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அது ஒரு நாளைக்கு சில நாள் ஒரு பகுதியில் இருக்கும், இன்னொரு சில நாள் இன்னொரு பகுதி. அந்த இடமே இடம்பெயர்ந்துடும். ஒரு நாளைக்கு அது இந்தியாவில் இருக்கலாம், ஒரு நாளைக்கு அது ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், ஒரு நாளைக்கு அது சவுதியில் இருக்கலாம், ஒரு நாளைக்கு ஜப்பானில் இருக்கலாம். அந்த ஊரே அங்கே போயிடும். அதை குறித்த செய்திகள் அவுலியாக்கள் நிறைய பேசுகிறாங்க, சூஃபிகள் அதை பற்றி பேசுவார்கள். ஆனால் இந்த தஸர்ருஃபுடைய வலிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தாங்கள் வஃபாத்தான அன்றைய தினம் மட்டும் எங்கேயும் போறதில்லை, தங்களுடைய கபர் ஷரீஃபிலேயே இருப்பாங்க. அப்போ ஜியாரத் செய்யவர், அதுக்காக தான் அந்த நாளில் உருசை வச்சு ஜியாரத் செய்வதற்கான ஒரு வழமையை நம்முடைய ஆபாக்கள் ஏற்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றலை உடையவர்கள் தான் இந்த பெரிய பள்ளியிலே அடங்கி இருக்கக்கூடிய மஹ்மூது ஒலியுல்லாஹி சித்திகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தஸர்ருஃப் உடையவர்கள். இதே போன்று இந்த பெரிய பள்ளி மையவாடியிலே இன்னொரு பெரிய மகனார் அடங்கி இருக்கிறாங்க, ரஷீத் மன்னான் ரலியல்லாஹு தஆலா. நம்முடைய பெரிய பள்ளியினுடைய கபர்ஸ்தானத்தில் அடங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் ரஷீத் மன்னான். ஹிஜ்ரி 502 இவர்கள் வஃபாத் இருக்கிறாங்க. இப்படி பல அவுலியாக்கள், இதை எதற்காக குறிப்பாக சொல்கிறேன், ஒன்று ரெண்டு நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான அவுலியாக்கள் பெரிய பள்ளி மையவாடியில் அடங்கியிருக்கிறாங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான அவுலியாக்களும் சஹாபிகளும் அடங்கியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பகுதி இது. இந்த பகுதி இருக்குதே ஒரு பெரிய பரக்கத்தான ஒரு பகுதி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், முத்து மஹ்தூம் வலியுல்லாஹ் ஷஹீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 539 900 வருஷத்துக்கு முன்னால அவங்க என்ன செஞ்சாங்க, வஃபாத் ஆகியிருக்கிறாங்க, அங்க அடங்கி இருக்கிறாங்க. அவங்களோட பல்வேறு பெருமக்கள் அடங்கி இருக்கிறாங்க. அவங்க பிறந்தது ஹிஜ்ரி 446 பிறந்தாங்க, அரபு நாட்டில் பிறந்தாங்க. அதே மாதிரி அவர்களுடைய தலைமையிலே வந்தவர்கள் தான் ஹலீஃபா அப்பா, ஃபதுலுல்லா சாஹிப், ஈக்கி அப்பா போன்ற நாதாக்கள். இவங்கெல்லாம் அரபகத்திலிருந்து வந்தவங்க. இன்னும் சொல்ல போனால் ஈக்கி அப்பா அவர்கள் ஹிஜ்ரி 595 வஃபாத் ஆறாங்க. இப்ப இவர்கள் ஒரு பெரிய வீரராகவும் திகழ்ந்தார்கள். ஃபதுலுல்லா சாஹிப், அவங்களுடைய பேர் ஃபதுல். அரபுகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபதுல்னு விடுவாங்க, பேர் நிறைய பார்க்கலாம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சாச்சப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மூத்த மகனுக்கு ஃபதுல்னு தான் பேர் வச்சாங்க. அதனால அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் என்ன, அபுல் ஃபதுல். அவங்க உம்மாவுக்கு உம்முல் ஃபதுல் அப்படின்னு பேர். ஃபதுலுடைய உம்மா, ஃபதுலுடைய வாப்பா. இந்த பெயரை உடையவர்கள் தான் ஃபதுலுல்லா சாஹிப். இவர்கள் பாண்டிய மன்னனினுடைய அந்த நெருக்கத்தில் இருந்த காலத்தில்
சோழ மன்னன் படை எடுத்து வர்றான் இந்த பகுதியை. அப்ப சேரன் சோழ பாண்டியன் அவனுக்குள்ள சண்டை தானே. அப்ப இந்த மண்ணை கைப்பற்றுவதற்காக வருகை தந்த பொழுது அவர்கள் ஒரு படை தளபதியாகவும் ஆஜானுபாகுவான வீரராகவும் இருந்தது மாத்திரமல்லாமல் விலாயத்து மிக்கவர்களாகவும் இருந்தாங்க, அவுலியாவும் இருந்தாங்க. அப்ப அவர்கள் ஈச்சி குக்கிய அந்த குச்சியை எடுத்து ஈச்ச மரத்தினுடைய அல்லது தென்னை மரத்தினுடைய அந்த குச்சிகளை எடுத்து அதை அம்பு மாதிரி செய்து என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்க. அந்த படகுகள் எல்லாம் என்ன செய்து படகுகள் கவிழ்ந்து போனது. அதனால தான் அவங்களுக்கு ஈக்கி அப்பான்னு பேர் வந்தது. அதே மாதிரி ஒரு பெரிய கையில பிடி மண்ணை எடுத்து அப்படியே வீசினாங்க. அந்த படகுகள் வர முடியாமல் கடலிலே ஒரு திட்டு ஏற்பட்டது. இப்போ நீங்க பார்க்கலாம், அந்த திட்டு இன்னைக்கு இருக்கு. மீன்பிடி போகக்கூடியவங்க எல்லாம் அங்க போயிட்டு என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு நாள் 2 நாள் தங்கி மீன் பிடிக்கிறாங்களா இல்லையா, அவங்களாம் அங்க போய் அந்த திட்டிலேயே இறங்கி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. நீங்க கேட்கலாம், அது இங்கிருந்து நமது ஊரில் இருந்து மணப்பாடு வரைக்கும் அந்த திட்டு இருக்கிறது. அப்படி இந்த ஊரை பாதுகாத்த பெருமக்களாக இருக்கிறாங்க. எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது, 1977 என்று நான் நினைக்கிறேன். அந்த செய்தி ஞாபகம் இருக்கிறது, வருஷம் இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கடுமையான மழை, அது மழையும் புயலுமாக இருந்த காலம். அது ஒரு பெரிய தொடர் மழையாகவே இருந்தது. அந்த மாதிரி ஒரு மழையை நான் அதற்கு பிறகு இன்னும் பார்க்கல. போன வருஷத்தில் பெய்த மழை ஒரு நாள் மழை, அது பயங்கரமான மழை. ஆனால் அது தொடர் மழையாக இருந்தது. கடல் கொந்தளிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு அது அன்றைக்கு ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ சுனாமினா என்னெல்லாம் தெரியாது. சில மீனவர்கள் கடலுக்கு போகாம சப்தம் கேட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, திடீர்னு வெளியில வந்து பார்த்திருக்கிறாங்க. 3 பேர் வெள்ளை உடை அணிந்து கையில குச்சியை வைத்துக் கொண்டு அந்த கடல் அலையை அடங்கு அடங்கு என்று அடித்துக் கொண்டிருந்தார்கள். இதை மீனவர்கள் இங்கே நமது ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய வயதில் மூத்த உலமாக்களிடத்தில் வந்து சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்களா, அட உங்க கண்ணில் அவங்க பட்டிக்கிறாங்களே, உங்க கண்ணில் அவர்கள் பட்டி இருக்கிறார்களே என்று சொல்லிட்டு அவர்களை குறித்து சில அன்றைய காலத்திலே வாழ்ந்த அவங்களாம் அல்லாஹ்வுடைய சமூகம் சேர்ந்துட்டாங்க. அவர்கள் சொன்னார்களாம், அன்னைக்கு அந்த வந்த அந்த 3 பேரு முத்து முகது மொழியில்லா, ஃபதுலுல்லா சாஹிப் ஈக்கி அப்பா, ஹலீஃபா அப்பா, இப்படி இந்த ஊரினுடைய பாதுகாவலர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த வருஷம் டிசம்பர்ல பெய்த மழை எவ்வளவு பயங்கரமான மழை, அது எத்தனை சென்டிமீட்டர் பதிவாகி இருந்தது. எப்படி இந்த ஊர் தாங்கியது? ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டதா அல்லது மரணம் ஏற்பட்டதா? எதுவுமே இல்லை. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஏனென்றால் இந்த அவுலியாக்களினுடைய பாதுகாப்பு, அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் விட்டு வைக்கிறான், நம்ம மன்னிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால், ஒரு கஷ்டமான நிலை ஏற்பட்டால், அகீதுனி, எங்களை ரட்சியுங்கள், ரட்சித்து காப்பாற்றுங்கள் என்று நீங்கள் அழையுங்கள். அல்லாஹ்வை அழைக்கிறதா இருந்தால் அகீதுனின்னு தான் அழைக்கணும். இறைவா என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னா சொல்லுவோம். அல்லாஹ் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுவோமா? அப்ப அகீதுனின்னு சொன்னாலே என்னை காப்பாற்றுங்கள் என்று பன்மையாக தான் சொல்ல சொன்னாங்க. மற்ற சில ஹதீதுகளில் வருது, என்ன வருகிறது என்று சொன்னால், நீங்கள் அறியாத புறத்தில் வந்து இறைவனுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று ஹதீதுகளிலே இந்த செய்திகள்லாம் பதிவாகி இருக்கிறது. அப்ப அவுலியாக்கள் என்று சொன்னாலே அந்த பொருள் என்னதான் அர்த்தம்? இறை நேசர்கள் என்பது மாத்திரமல்ல, அது கருத்து. பொருள் என்னவென்றால் இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். அப்ப அதிகாரிகள் என்றால் யார் என்றால், அதிகாரம் உடையவர்கள் தான் அதிகாரிகள். அந்த அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான், அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இதை செஞ்சுட்டாங்க. அது அதிகாரிட்ட போய் கேட்போமா இல்லையா? இங்கே லைட்டை போட்டுத்தாங்க, இன்னைக்கு இந்த ரோட்டை ஒழுங்காக போடுங்க, இங்கே தண்ணி போகலை, அதை ஒழுங்கு பண்ணுங்க, யார்கிட்ட போய் கேட்போம்?
யார்கிட்ட அதிகாரம் இருக்குதோ அவங்ககிட்ட போய் கேட்குறோமா இல்லையா? அப்போ இந்த ஒளிமாறுகளை, இந்த இறைநேசர்களை அவுலியாக்கள்னு சொன்னது நாம சொன்னோமா அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? இல்லை, அல்லாஹ் தான் குறிப்பிடுகிறான். அவுலியா உல்லா அலா இன்னா அவுலியா அல்லாஹ், ஆனால் அல்லாஹ் தான் சொல்றான் என்னுடைய அதிகாரிகள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அவர்களிடத்தில் அதிகாரத்தை அல்லாஹ் வழங்க போய் தானே அதிகாரின்னு சொல்றான். அதிகாரமே கொடுக்காம அதிகாரின்னு சொன்னா என்ன ஆகும்? அதிகாரத்தையே வழங்காம அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா என்ன ஆகும்? அல்லாஹ் போய் சொல்வான்னு வந்துருமா இல்லையா? இந்த தப்லீக் ஜமாத்துல சொல்ற மாதிரி. ஏன்னா அவங்களுடைய கொள்கையில் அது ஒண்ணு, அல்லாஹ்வை போய் சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அப்ப அது நம்முடைய கொள்கைக்கு நேர் முரணானது, மாற்றமானது. எனவே அல்லாஹ் தான் அதிகாரிகள் குறிப்பிடுறான். அப்படி குறிப்பிடும் பொழுது அல்லாஹ்வே என்ன செய்கிறான்? என்னுடைய அதிகாரிகள் என்று குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் இடத்துல அவங்க இடத்துல அதிகாரத்தை கொடுக்காம இருப்பானா அல்லாஹ்? எனவே அவர்களிடத்தில் போய் கேட்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கையில. எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய அருளால் அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த ஈக்கிய வச்சு போராடினாங்க. அதனால ஈக்கி அப்பா அப்படின்னு பேர் வந்தது. அதே மாதிரி அஷேக் மஅபர் சுல்தான் ரலியல்லாஹு தான் அடங்கி இருக்கிறாங்க. பஞ்சாயத்து ரோடுல தான் அந்த மக்பரா இருக்கு. பொதுவாக நாமெல்லாம் அதை பார்க்கறது இல்லை, பிரபல்யம் இல்லை. அப்ப இந்த ஷேக் மஅபர் சுல்தான் இவங்க யாரு அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது இவங்க ஹிஜ்ரி 628 வஃபாத் ஆகியிருக்கிறாங்க. இன்னையிலேருந்து 800 வருஷம், கிட்டத்தட்ட 800 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப 628 அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வஃபாத் ஆகியிருக்கிறாங்க. இந்த மஅபர் என்பது என்னுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது இந்த கேரளா பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது மலபார், அது மலபார் என்ற ஒரு பகுதி. மஅபர் என்ற பகுதி நமது ஒரு பகுதி. எங்கிருந்து? கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி வரை உள்ள பகுதிக்கு மஅபர். இந்த பகுதிகளை மஅபர் என்றும் கேரள பகுதிகளை மலபார் என்றும் யார் அழைத்தான? அரபுகள் அழைத்தார்கள். அரபுகள் வந்து போயிட்டு இருந்தாங்களா இல்லையா? நம்ம ஊருக்குலாம் அரபுகள் வந்துட்டு போனாங்க, குதிரைகளை வைக்கிறது கொள்றது. சாபிகள் வந்தது. சாபிகள் தானே இந்த பள்ளிகளை கட்டினது. மஸ்ஜித் ஈமான உருவாக்குனது யாரு? 5 சஹாபிகள். நான் அந்த இடத்துல பல தடவை சொல்லியாச்சு. அந்த கல்வெட்டு எங்க இருக்குதுன்னு கொஞ்சம் தேடுங்கன்னு பல தடவை நான் சொல்லி இருக்கிறேன். ஏற்கனவே இப்ப சமீபத்தில் இருந்த கல்வெட்டு தானே, அது எங்க இருக்குன்னு அந்த கல்வெட்டை காண முடியாத நிலையில இருக்கு. எவ்வளவு பெரிய இழப்பு அது நமக்கு. சஹாபிகளுடைய பெயர் பதிக்கப்பட்ட 5 சஹாபிகள். அதுல தலைமை சஹாபியாக இருந்தவர்கள் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷுமாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹதீப் ரசூலுல்லாஹ்னு அவங்களுக்கு பேரு. ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பீக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வெளிநாட்டில் இந்த ஆட்கள் வந்தாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து பேசுவாங்க. தூதர்கள் வந்திருக்கிறாங்க, அரசர்களுடைய தூதர்கள் அல்லது ஒரு கோத்திரத்தில் இந்த தூதர்கள் வந்திருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுவாங்க, இந்த தீனை எடுத்து சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஷஹாதத்து சொல்லி கொடுப்பாங்க. இஸ்லாத்தை ஏற்கிறதா இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத பொழுது அல்லது வேற பணிகள் ரசூலுல்லாஹ் இருந்தா தன்னுடைய ஸ்பீக்கராக யாரை வச்சாங்கன்னா சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷுமாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான். அவங்க அந்த பள்ளியை ஓபன் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஹதீப் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பீக்கர் அப்படின்னு அவங்களுக்கு பேர் சஹாபிகள் மத்தியிலே. அப்ப அந்த கல்வெட்டு பார்க்கப்பட்ட கல்வெட்டு, அந்த எழுத்துக்கள் என்னன்னு தெரியாம அந்த ஆய்வகத்தில் கொடுத்து அவர்கள் எழுதி தந்ததனுடைய அடிப்படையில் அந்த 5 சஹாபிகளுடைய பெயர்கள் பதிவாயிருக்கு. அந்த கல்வெட்டு எங்கே? பொக்கிஷம் இல்லையா? நான் இந்த ஜமாத்தினரை மீண்டும் பணிவோடு கேட்டுக்கொள்வேன், அதை தேடுவதில் என்னாலான முயற்சியை நானும் செய்வேன், நீங்கள் அதை செய்யும். இன்ஷா அல்லாஹ் அதை கண்டுபிடிப்பது நம் மீது தார்மீக கடமை. அதெல்லாம் பெரிய வரலாற்று பொக்கிஷம் அது. ஆக மலபார் என்று அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த கேரளால உள்ள பகுதிகளை அரபுகள் மலபார் என்று சொன்னாங்க. கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி வரை உள்ள பகுதிகளை மஅபர் என்று சொன்னாங்க. இந்த மஅபரையும் மலபாரையும் போட்டு குழப்பக்கூடாது. ஒரு கட்டத்தில் இப்ப இந்த நாம் சொல்லக்கூடிய ஷேக் மஅபர் சுல்தான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
இவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஆட்சி செய்யும் போது தன்னுடைய தலைமை பீடமாக வைத்திருந்தது இந்த காயல்பட்டினத்தை தான். அப்ப கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி உள்ள வரை உள்ள பகுதியை மஅபர் என்ற பகுதியை அவர்கள் ஆட்சி செய்ததால் மஅபர் சுல்தான் ரலியல்லாஹு தஆலா என்று அவர்களுக்கு இந்த பெயர் இருக்கிறது. பஞ்சாயத்து ரோட்ல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடங்கி இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ப இவங்க இங்கிருந்து வந்தவங்க தான், கெய்ரோலேருந்து வந்தவங்க தான், அவங்களும் சித்திகை தான். இனி அதற்கு அடுத்து நாம் பார்ப்பதாக இருந்தால் ஷேக் சலாஹுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா, இவங்க ஹிஜ்ரி 818 வஃபாத் ஆறாங்க. மேலப்பள்ளி நம்ம சொல்றோமா இல்லையா, அங்க அடங்கி இருக்கிறாங்க. பக்கத்துல சொர்க்கத்தம்மாண்டு ஒரு சீதேவி அடங்கி இருக்கிறாங்க. இப்ப ஷேக் சலாஹுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய அந்த பெருமகனார் அவங்க அவங்களும் கெய்ரோடு வந்தாங்க. அவங்களோட சில சகோதரர்கள் வந்தாங்க. அவங்க தான் மூத்தவங்க. ஷேக் சலாஹுதீன் ரலியல்லாஹு மூத்தவங்க. அவங்களுடைய சகோதரர்கள் யார் என்றால் இந்த ஷேக் ஹுசைன் பள்ளி அங்க இருக்குல்ல, அந்த யுஎஸ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேக் ஹுசைன் பள்ளி, அங்க நாதான் அடங்கி இருக்கிறாங்க. ஷேக் ஹுசைன் அவங்களுடைய சகோதரர் தான். அதே மாதிரி இந்த கூலக்கடை பஜார்ல ஜாபர் சாதிக் வலியுல்லாஹ் அடங்கி இருக்கிறாங்களா, அவங்களும் அவங்களுடைய சகோதரர் தான். இந்த மூவரும் சகோதரர்கள். இவங்கெல்லாம் ஈஜிப்ட்ல இருந்து வந்தவர்கள் தான், நம்முடைய ஆபாக்கள் தான் அவங்கெல்லாம். இந்த ஷேக் சலாஹுதீன் வலியுல்லாஹ் இவர்களும் சரி, ஜாபர் சாதிக் நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சரி, ஷேக் சலாஹுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், ஷேக் ஹுசைன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சரி, இவர்களெல்லாம் தஸர்ருஃபத் உடையவர்கள். இவர்களை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவங்களுடைய ஒரு காலகட்டத்தில் இலங்கையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, பிரச்சனை அவங்களுடைய காலத்தில் இல்லை, இங்கிருந்து இப்போ இல்லது ஒரு 100 வருஷம்னு வைங்களேன், 100-150 வருஷத்தில், அது ஒரு ஊர் பேர் இங்கே ஞாபகத்தில் வரல. அங்கே ஒரு பள்ளியை அன்றைய இராணுவம் அடக்குவதற்காக அப்படி வந்த பொழுது குதிரையிலே வந்த ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறான், கடுமையாக போராடி அத்தனை பேரையும் விரட்டி அடிச்சிட்டாங்க. இனி அங்க இருந்தவர்கள்லாம் அவர்களை பற்றி கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம், நான் ஷேக் சலாஹுதீன் காயல்பட்டினத்திலிருந்து வர்றேன்னு சொன்னாங்களாம். மறைஞ்சிட்டாங்க. அப்ப இவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், ஒரு ஹதீஸிலே வருகிறது, சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டுதான் யுர்ஸகூன் துர்ஸகூன், உங்களுக்கு உணவளிக்கப்படுகிறது. நமக்கு உணவளிக்கப்படுகிறது, நமக்கு பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால், நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் சொல்றோமா இல்லையா, மழை நல்லவங்களுக்காக தான் பெய்யுது. அதுக்காக அப்படி குடிகாரன் காட்டான் மாட்டான் இவன்லாம் அந்த மழையை கொண்டு பயன்பெறானா இல்லையா? அப்ப நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நல்லடியார்களுக்கான ஒரு பாதுகாப்பை வழங்கும் போது அந்த பாதுகாப்பு என்பது எல்லாருக்குமானதாக இருக்கும். எனவே அந்த வகையிலே ஷேக் சலாஹுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தஸர்ருஃப் உடையவர்களாக திகழ்ந்தார்கள். இடம்பெயர்ந்து மக்கள் அவர்களை அழைக்கும் போது அவர்களை சென்று காப்பாற்றக்கூடியவர்களாக, அந்த ஆற்றல் மிக்கவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருந்தார். மேலப்பள்ளியில் அடங்கியிருக்கிறாங்க. ஷேக் ஹுசைன் வலியுல்லாஹ் அந்த எல்எஃப் ரோட்ல அவங்க அடங்கி இருக்கிறாங்க. அந்த கூலக்கடை பஜார்ல ஜாபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அடங்கி இருக்கிறாங்க. இவர்கள் மூவருமே உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கிறாங்க. இது அல்லாம அபூபக்கர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சித்திக், இதான் நம்முடைய நாயகர், இப்ப நம்ம பேசக்கூடியது. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த கற்புடையார் வட்டத்தில் அடங்கி இருக்கக்கூடிய இன்றைக்கு உருஸ், யாருடைய உருஸை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமோ அவர்கள், இவர்களை பற்றியும் தஸர்ருஃப் உடையவர்கள் என்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள். இவங்க ஹிஜ்ரி 847 வஃபாத்தானாங்க. அப்ப இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட 600 வருஷம், 600 வருஷத்துக்கு முந்தினவங்க இவங்க, ஏறக்குறைய 600 வருஷம். அப்ப 600 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்த இந்த பெருமகனார் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது மிகப்பெரிய இல்மு உடையவர்களாக, இந்த சமூகத்தை பண்படுத்தக்கூடியவர்களாக அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, திகழ்ந்திருக்கிறாங்க. இந்த பகுதியில் நிறைய, நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நிறைய வலிமார்கள் அவுலியாக்கள் நிறைந்து இருக்கிறாங்க.
நிறைந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த பகுதியில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. நீங்க வீடு கட்டுறோம் கொள்றோம், இப்போ நிறைய நிலங்கள் ஆயிடுச்சு. அதை வீடு கட்டுறதுக்காக தோண்டி பார்த்தோன்னு சொன்னால் நிறைய கல்வெட்டுகள் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று ஈகே அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ரொம்ப இவங்களுக்கெல்லாம் அவங்க முந்தியவங்க. ஃபதுலுல்லாஹ் சாஹிப் ஈகே அப்பா நம்முடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காலத்தால் 200 150 200 வருஷத்துக்கு முந்தினவங்க. அப்ப அவர்கள் ஒரு ஆட்சியாளராகவும் தளபதியாகவும் திகழ்ந்திருக்கிறாங்க. திகழும் பொழுது இந்த பகுதியை தான் இங்கிருந்து அந்த பெரிய முத்துவாப்பத்தை கவலையெல்லாம் இருக்குல்ல, அப்போ பெரிய முத்துவாப்பெல்லாம் பிறக்காத காலம். இப்போ அவங்கெல்லாம் 200 வருஷத்துக்கு உட்பட்டவங்க தானே. பெரிய முத்துவாப்ப வலியுல்லாஹ்லாம் 150 160 வருஷம். அப்போ அந்த இடைப்பட்ட இந்த பகுதியிலே தான் ஃபதுலுல்லாஹ் சாஹிப் என்று சொல்லக்கூடிய ஈகே அப்பா அவர்கள் இந்த இடத்துல தான் தன்னுடைய இராணுவ முகாமை அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய இராணுவ முகாம் இருந்த இராணுவ வீரர்கள் தங்கக்கூடிய பகுதியாக இங்கிருந்து அந்த வரைக்கும் என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்கிறது என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நமக்கு தெரியும் சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா குதுபுஸ் ஜமானாக திகழ்ந்தவர்கள். அவர்களுடைய 5 பிள்ளைகளும் மாணிக்கமாக 5 ரத்தினங்கள் தான் சொல்லுவாங்க. ஷேக் சம்சுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷேக் அஹ்மத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சதகத்துல்லா அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சாம் ஷிஹாபுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சலாவுதீன் அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு ஏர்வாடியில் களக்காட்டு ஏர்வாடியில் அடங்கியிருக்கிறாங்க. சின்ன சம்சுதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு, பெரிய சம்சுதீன் வலியுல்லாஹ்ங்கிறது நம்ம சுலைமான் வலியுல்லாஹ் அவருடைய ஷேக். சின்ன சம்சுதீன் வலியுல்லாஹ்ங்கிறது சுலைமான் வலியுல்லாஹ் அவருடைய மூத்த மகனார். தன்னுடைய ஷேக்குடைய பேரை வச்சாங்க. அவங்க கொடிமர பள்ளியில் அடங்கியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்து சாம் ஷிஹாபுதீன் வலியுல்லாஹ் அப்பா பள்ளியில் அடங்கியிருக்கிறாங்க. மாதியுர் ரசூல், ஷரஹ் புலி, சதகத்துல்லாஹில் வலியுல் காதிரில் ரலியல்லாஹு அன்ஹு கீழக்கரையில் அடங்கியிருக்கிறாங்க. ஷேக் அஹ்மது வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஞ்சக்குளையில் அடங்கியிருக்கிறாங்க. சலாஹுதீன் வலியுல்லாஹ் அவங்க தான் கடைசி. அவங்க களக்காட்டு ஏர்வாடியில் அடங்கியிருக்கிறாங்க. அதோடு அவங்களுக்கு அதுக்கு பிறகு பிள்ளை இல்லை. அதனால இனி பிள்ளை இல்லை அப்பா என்ற ஒரு பட்ட பேர் அவங்களுக்கு இருக்கு. அந்த காலத்தில் இந்த அஜாயிபா பேர்கள்லாம் வைப்பாங்களா இல்லையா, இனி பிள்ளை இல்லை அப்பா அப்படின்னு கூட அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது. அருமையான பெருமக்களே, இப்போ இந்த பெருமக்கள் பாருங்க, நீங்க பெரும்பாலான இப்போ நம்ம சொன்ன அவுலியாக்கள், இப்போ நம்ம கடைசியில் சொன்னது சுலைமான் வலியுல்லாஹ் சொல்லியிருக்கிறோம், அவங்களுடைய பிள்ளைகளை சொல்லியிருக்கிறோம், அவங்க நம்ம ஊர். அது அல்லாமல் மற்றவர்களை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து, மதீனாவிலிருந்தும் கெய்ரோவிலிருந்தும் அரபு நாடுகளிலிருந்தும் வந்தவங்க தான். இந்த தீனை எடுத்து சொல்வதற்காக பல்லிகு அன்னி உலவாயா, என்னை தொட்டும் ஒரு சின்ன செய்தி இருந்தாலும் அதை மக்கள் மத்தியிலே எத்தி வையுங்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இந்த உலகத்திலே நிறைவுபடுத்தியவர்கள் அவுலியாக்கள், செயல்படுத்தியவர்கள் அவுலியாக்கள். இன்னைக்கு யார் யாரெல்லாமா நான் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பல்லிக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், நாங்கள் தான் மார்க்கத்தை எத்தி வைக்கிறோம் அப்படின்ட்டு. அப்படி அல்ல. பல்லிகு அன்னி உலவாயா, என்னை தொட்டும் ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் அதை மக்கள் மன்றியிலே எத்தி வையுங்கள் என்று சொல்லி உடனே அந்த செய்தியை கேட்ட பெருமக்கள் உலகெங்கிலும் சென்றார்கள். இமாம்கள் போனாங்க, சஹாபிகள் போனாங்க, அதே மாதிரி அவுலியாக்கள் வந்தாங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம முஸ்லீம்கள் சொல்றோம் இல்லை, பத்திரிகைகளில் நீங்க பாருங்க, நம்மளை எப்படி எழுதுவாங்க, இஸ்லாமானோர் அப்படின்னு எழுதுவாங்க. முஸ்லீம்களை முந்தைய காலத்துல எப்படி எழுதுவாங்க, இஸ்லாமானோர் இஸ்லாமானோர்னு எழுதுவாங்க. நம்ம பார்த்துருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு கூட சில பத்திரிகைகள் எழுதும் இஸ்லாமானோர், முஸ்லீம்கள் இன்னைக்கு எழுதுறாங்க. ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமானோர் தான் எழுதுவாங்க. அப்ப இஸ்லாம் ஆனோர். அப்ப இஸ்லாத்தை ஆக்கியது யாரு? அவுலியாக்கள். அங்கிருந்து வந்து அவுலியாக்கள் என்ன செய்வாங்க, இங்கேயும் அவுலியாக்களை உருவாக்குனாங்க. இங்கே அவங்களும் அவுலியாக்கள் வந்தாங்க, இங்க அவுலியாக்களை என்ன செஞ்சாங்க, உருவாக்கினார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, அப்படி இந்த மண்ணிலே மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த ஷரியாவினுடைய வாழ்க்கையையும் தரீக்கத்தினுடைய வாழ்க்கையையும் கொண்டு வந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த அவுலியாக்கள். இந்த அவுலியாக்களினுடைய சிறப்புகளை குறித்து வல்லலம் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அவங்க நிறைய விஷயங்களை என்ன செய்றாங்க, பேசுறாங்க. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு சஹாபி கேட்குறாங்க, அவங்க யாரு, எங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதெல்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்கள பற்றி சொல்லும் பொழுது அவங்கள நேசிங்க என்றும் என்ன செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலும் சொல்றாங்க. அந்த பதில் சொல்லும் பொழுது அவர்களுடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்தது, ரொம்ப மலர்ச்சியாக இருந்தது என்றும் என்ன செய்றாங்க, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவிகள், அறிவிப்பாளர்கள் குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த அளவிற்கு இந்த வலிமார்களினுடைய இந்த பங்களிப்பு இஸ்லாம் பல்கி பெருகுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்களே என்றால் சஹாபிகளுக்கு அடுத்தபடியாக அவுலியாக்கள் தான். சஹாபிகளும் அவுலியாக்கள் தானே, நபிமார்களும் அவுலியாக்கள் தான். நம்ம அப்ப நுபுவத்து இருக்குது, விலாயத்து இருக்குது, ரெண்டும் இருந்தா அவங்கள நபின்னு தான் நம்ம சொல்லுவோம். விலாயத்து மட்டும் இருந்தா வலி என்று சொல்லுவோம். ஒருத்தன் பிஎஸ்சி படிச்சிருக்கிறார், அவர் என்ன சொல்லுவோம், பிஎஸ்சின்னு சொல்லுவோம். பிஎஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சிருக்கிறார், அவர் என்ன சொல்லுவோம், எம்எஸ்சின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள பிஎஸ்சி அடங்கிடும். பிஏயோ பிபிஏ படிச்சிருப்பார், அதுக்கு மேலே எம்பிஏ படிச்சிருப்பார், அது எம்பிஏ தான் சொல்லுவோம், அது மாஸ்டர் டிகிரி. அதே மாதிரி நபிமார்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வலிமார்கள் தான். எல்லா நபிமார்களும் வலிமார்கள், ஆனால் எல்லா வலிமார்களும் நபிமார்கள் அல்ல. ஏறக்குறைய 1,24,000 நபிமார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மட்டும்தான் நபிமார்கள். நபிமார்கள் அத்தனை பேரும் வலிமார்கள். அவர்களுக்கு நுபுவத்தும் உண்டு, விலாயத்தும் உண்டு. வலிமார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு விலாயத்து என்று உண்டு. விலாயத்தினால என்னதான், அதிகாரம், ஆட்சி என்று பொருள். அப்ப அந்த அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். நீங்கள் ஒரு இடத்திலே நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய வாகனம் தொலைந்து விடுமேயானால் நீங்க என்ன செய்யணும், யா இபாதல்லாஹ், இன்னொரு ரிவாயத்தில் வருது அஈனூனி, இன்னொரு ரிவாயத்தில் அகீதூனி, அது ஆரம்பத்தில் சொன்னேன். யா இபாதல்லாஹ் அப்படியே சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அஈனூனி எனக்கு உதவுங்க. ஒரு சிக்கலை நீங்க மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. ஒரு சங்கடமான நிலை ஏற்பட்டு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உருவாகும் பொழுது நீங்கள் அழைக்க வேண்டியது எப்படி என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. யா இபாதல்லாஹ்னு அழைக்க சொல்றாங்க. அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அடியார்கள். இப்போ இவன் என்ன சொல்லுவான், அல்லாஹ்வுடைய அடியார்கள்னு சொன்னா நம்மள தான். நீ என்ன செய்ய போற, யாரும் இல்லாத இடம்ல யாராவது இருந்தா ஒரு உதவிக்கு வருவாங்க. ஒருத்த கீழே விழுந்துட்டான், ஓடி வந்து நம்ம தூக்க மாட்டோமா? பைக்கிலேருந்து கீழே விழுந்துட்டான், சைக்கிள்லேருந்து கீழே வந்துட்டான், ஒரு காரும் முட்டிடுச்சு, ஓடி வந்து நம்ம உதவி செய்ய மாட்டோமா? யாரும் உதவி செய்வாங்க. யாருமே இல்லாத இடத்தில் வந்து உதவுவது யார்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன குலு யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, அஈனூனி எனக்கு உதவுங்கள். இன்னொரு ரிவாயத்தில் அகீதூனி என்னை ரட்சித்து காப்பாற்றுங்கள் என்று நீங்க என்ன செய்யுங்க, இப்படி அழையுங்கள், இப்படி உதவி தேடுங்கள் என்று ரசூல் சொல்லித்தாராங்க. அப்ப ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அவுலியாக்களை இந்த உலகத்தில் எதற்காக வைத்திருக்கிறான் என்பது நமக்கு புரியுதா இல்லையா? நம்முடைய நலனுக்காக. அவர்களிடத்தில் அதிகாரத்தை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தி, அல்லாஹ் எந்த ஒன்றையும் நேரடியாக செய்வதில்லை. நேரடியாக செய்வானா? அல்லாஹ் நேரா வந்து உதவி செய்வானா? அவன் தான் உதவியாளன். அவன் நாடாமல் எதுவும் நடக்காது, யாராலும் எதுவும் செய்ய முடியாது. முடியுமா? அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்குமா? எதுவும் அசையாது. இதுதான் நம்பிக்கை, இதுதான் ஈமான், இது அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த அவுலியா எனக்கு தந்தாங்க, அந்த அவுலியாட்ட போனேன், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது, எங்களுக்கு எங்களோட கொமர கரையறிச்சுன்னு சொன்னா ஒரு தப்பும் இல்லை. இதில் என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? எல்லாமே அல்லாஹ்வினுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்ற ஒரு தெளிவான முடிவுக்கு நாம இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் நாடாம எல்லாம் நடக்கும் யாராவது சொல்லுவானா? அவன் ஒரு மூமின் சொல்லுவானா? ஒரு முஸ்லீம் சொல்லுவானா? என்ன
யாரும் அப்படி சொல்ல போவதில்லை. எனவே அல்லாஹ்வினுடைய நாட்ட பிரகாரம் தான் அனைத்தும் நடக்கிறது என்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது, ஒரு எண்ணத்திற்கு வரும் பொழுது அவன் மூமினாக பார்க்கப்படுகிறான். சில பேர் மழை பெய்தது, ஒரு ஹதீதுல வருது, மழை பொழிந்தது, பயிர் பச்சைகள் எல்லாம் பசுமையானது, வயலுக்கு இந்த இடத்துல மழை பெஞ்சிருச்சுப்பா, நல்ல பருவ மழை பெஞ்சிருச்சு, வயல் நல்ல பருவ மழை பெஞ்சதுனால நல்ல விவசாயம்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இது ஈமானுக்கு உட்பட்டதா இல்லையா? இது ஹதீஸ் சம்பந்தமாக அகீதாவுடைய உலமாக்கள் எழுதுறாங்க. இது ஈமானுக்கு உட்பட்டதா இல்லையா? மழை பொழிந்தது, விவசாயம் நல்லா ஆயிடுச்சு, எங்க தோப்பு தருவெல்லாம் நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். அப்படி சொல்பவன் யார் என்றால், அப்படி சொல்பவன் காஃபிர், அப்படி சொல்பவன் மூமின். என்ன இது அப்படி சொல்றோம், காபிராம இருக்கிறான் மூமினா இருக்கிறானா அப்படின்னு கேட்டா, மழைதான் அந்த காரியத்தை செய்தது, பசுமையை ஏற்படுத்தியது, வளத்தையும் நலத்தையும் கனிவளங்களையும் தந்தது மழைதான் என்று நம்புகிறானே அவன் இறை மறுப்பாளன். அவன் இறை மறுப்பாளன். ஆனால் மழையின் வழியாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அப்படி நம்பி மழை வந்ததுனால இன்னைக்கு நல்லா இருக்குது. ஆனா அவனுடைய நம்பிக்கையில எதுல தான் இருக்கு? அல்லாஹ்ல தான் இருக்கு. நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம யாராவது மழை பெஞ்சுதான், மழை வந்து சந்தோஷத்தையும் தரும் சங்கடத்தையும் தரும், அது வேற விஷயம். ஆனால் அந்த மழை வந்து பெரும்பாலும் நல்லதை தான் தரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்ம அதுக்கு பேர் வச்சிருக்கிறோம். பேரே நம்ம அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான் சொல்றோம். அப்படி இருக்கும்போது அந்த மழை தான் வந்து எல்லா காரியத்தையும் செய்தது, புற்பூண்டுகளை விளைய வைச்சது, கனிவளங்களை தந்தது, செடிகளை பசுமையாக்கியது அப்படின்னு அந்த மழை மட்டும்தான் செஞ்சது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நம்ம சொல்லுவோமா? அப்படி இல்லை. அல்லாஹ் தான் எல்லாமே. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் நடக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு வந்ததுக்கு பிறகு மழை பெய்தது, என்ன செழிப்பா இருக்கு, தப்பு இல்லை. எனவே இந்த அடிப்படையில் தான் நம்முடைய பெருமக்களாகிய ஆபாக்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. அவுலியாக்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் இந்த அற்புதமான வழியை தான் நமக்கு போதிச்சிருக்கிறாங்க. இப்படி போதித்த பல்லாயிரக்கணக்கான அவுலியாக்களை தாங்கி இருக்கக்கூடிய புனித மண்ணாகத்தான் இந்த மண் இருக்கிறது. அவர்களுடைய போதனை, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நடைமுறை எல்லாமே மென்மையாகவும் கருணையாகவும் அன்பாகவும் இருந்தது. அந்த அடிப்படையில் அதை புரிந்து கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமையானால் நம்முடைய துன்யா ஆகிரத்து பாக்கியமானதாக நமக்கு அமையும் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து இதற்காக துணை நின்றவர்களுக்கு, உதவியவர்களுக்கு, இதில் வருகை தந்தவர்களுக்கு, நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவர்களுக்கு அல்லாஹு தாலா மேனருள் பாலித்து அவர்களுடைய பிழைகளை மன்னித்து அருள் புரிந்து ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.